வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். உங்கள் வார்த்தையினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. ஆம் பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நம்மை அறியாமல் நம் வார்த்தையினாலே கர்த்தரை துக்கப்படுத்துகிறோம், வருத்தப்படுத்துகிறோம், மற்றவர்களை துக்கப்படுத்துகிறோம், வருத்தப்படுத்துகிறோம். கர்த்தர் இதை உற்று கவனித்து பார்க்கின்றார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை உற்று கவனித்து பார்ப்பார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, வார்த்தை மிக மிக முக்கியம். ஆம், வானத்தையும் பூமியையும் கர்த்தர் வாயின் வார்த்தைகளினாலே உருவாக்கினார். ஆம், நம்முடைய வார்த்தையில், நம்முடைய வாயில் கர்த்தர் உருவாக்குகிற வல்லமையை வைத்திருக்கின்றார், அழிக்கிற வல்லமையும் வைத்திருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நாவானது மிக மிக முக்கியமாய் கர்த்தர் கருதுகின்றார். ஆம், யாக்கோப்பிலே நாம் வாசிக்கும் போது, வாயின் வார்த்தைகளினாலே, அந்த நாவினாலே நாம் பேசுகிற வார்த்தையில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆம், நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும், நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷ நிறைந்ததுமாய் இருக்கிறதாம். ஆம், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை, பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் அவரோடு கூட சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஆம், 1 ராஜாக்களில் வாசிக்கும் போது, திஸ்பியனாகிய எலியாவினுடைய வாக்கின்படியே அன்றி மழையும் பனியும் பெய்யாது என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவரே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடும் அடிமையோடும் பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆம், நம்முடைய வார்த்தையை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகளில் மரணமும் ஜீவனையும் கர்த்தர் வாயில் வைத்திருக்கிறபடியினாலே நன்மையான வார்த்தைகளை மாத்திரமே பேசுவோம். தீமையான வார்த்தைகளை பேசாதபடிக்கு கர்த்தரை வருத்தப்படுத்துகிற வார்த்தைகளை, மற்றவர்களை வருத்தப்படுத்துகிற வார்த்தைகளை
நாம் பேசாதபடிக்கு நம்முடைய வார்த்தையின் மூலம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியங்களை, கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிற காரியங்களை, உருவாக்குகிற காரியங்களை, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற காரியங்களை குறித்து மாத்திரமே இந்த வார்த்தையினாலே நாம் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்தை இந்த உலகத்தில் எடுத்துரைப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.